வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வாரத்துக்கு நம்ம நோட் பேடில் தான் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்காம போயிடாதீங்க. இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச், ஐபிஎல்லில் 42வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்கு. இடம் தான் கொஞ்சம் டேஞ்சரான இடத்துல வந்து மேட்ச் நடக்குது ஆர்சிபிக்கு. அண்ட் ஆர்சிபியில் நடக்கக்கூடிய சின்னசுவாமி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்குது. அதே போல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து நம்ம சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் டெலகிராம் சேனலில். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிச்சு ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பிச்சு ரிப்போர்ட் இதுதான். இந்த பர்டிகுலர் பிச்சில் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது, அதாவது பிச்சு வந்து நான் தமிழில் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாசித்து கூட பார்க்கலாம். இல்லைன்னா நான் ஆடியோவாகவே நானே சொல்கிறேன். இந்த பிச்சில் வந்து நீங்கள் ஒரு 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய கேப்டனாக இருந்தாலும் சரி, டாஸ் வின் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவுல் ஃபஸ்ட்டு தான் எடுப்பார். ஸோ பவுல் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாருனாலே அவருடைய 90% வின்னிங்கை வந்து டாஸ் தான் தீர்மானிக்கு. அந்த 10% ஒரு லக்கு வேணால் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் வந்து வின் பண்ணலாம். வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, வின் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல. பட் 90% டாஸ் வின் பண்ணுற கேப்டனுக்கு தான் வந்து இந்த மேட்ச்சில் இருக்குது. காரணம், இந்த பர்டிகுலர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 ஐபிஎல்லில் 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. 3மே வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த சின்னசுவாமி ஸ்டேடியமோட தெளிவான ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது பாருங்கள். இது வந்து முதல் மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்ததில்ல. ஆர்சிபி 169 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஜிடி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அந்த மேட்ச்சை. அதே போல் ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்ச், அதையும் வந்து ஆர்சிபி 163 தான் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் டிசி ஈஸியாக அந்த மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆர்சிபி வெறும் 95 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதவும் ஈஸியாக பஞ்சாப் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இதில் ஆர்சிபி அவங்களுடைய 3 ஹோம்லையுமே வந்து டாஸ் கிடைக்கல. அதனால் ஃபுல்லாகவே வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் வந்து 200 ரன் அடிக்கணும். இன்றைக்கி ஒருவேளை ஆர்சிபி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி ஒரு 200 ரன் அடித்தாங்கன்னா கூட ரெண்டாவது பேட்டிங் பண்ணக்கூடிய ஆர்ஆர் வந்து திணறுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதே போல் 160 கிட்ட தான் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிச்சில் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும். பாருங்கள், 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. 3க்கு 3மே வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோரே 170 தான். லோ ஸ்கோர் நம்ம ஆர்சிபி ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸ்கோர் வைஸாக இது வரைக்கும் ஒரு 190 கூட போகல. அவன் பிச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 150 தான் வராமல் இருக்குது. ஆனால் நம்ம பிச்சில் மட்டும்தான் 190+ இன்னும் போகாமல் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ரிப்போர்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிலிப் சால்ட், விராட் கோலி படிகள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடியது பிலிப் சால்ட்டையும் விராட் கோலியும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், இது வந்து நான் எப்போவும் ஸ்டாட்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஐபிஎலுக்கு நான் வந்து கம்பேர் பண்ணி வச்சதை அப்படி லைட்டாக ஷேர் பண்ணுறேன். பெருசாக இந்த வென்யூவில் எவ்வளோ ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம வாயினாலே நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் பொதுவாக சொல்லுவேன், பிலிப் சால்ட் வந்தால் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் நல்லாவே ஆடுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தாங்க கம்பேர் டு செகண்ட் இன்னிங். நீங்கள் உடனே கேட்கலாம், இந்த 56, 65 செகண்ட் பேட்டிங்கில் தானே வந்திருக்கு அப்படின்னு. ஆமாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லேயும் நிறையா ஸ்கோர் பண்ணுவார். ஆனால் நீங்கள் செகண்ட் பேட்டிங்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாகவும் சரி, எம்ஐக்கு அகேன்ஸ்டாகவும் சரி சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா பிலிப் சால்ட்டுக்கிட்டேருந்து நான் 30 ரன்னுக்கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்ப்பேங்க. ஸோ அதனால் நீங்களும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விராட் கோலியை பாருங்களேன். விராட் கோலி வந்து இதில் கொஞ்சம் மாறுபட்ட பிளேயராக இருப்பார். விராட் கோலி செகண்ட் பேட்டிங் வந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். காரணம் என்னன்னு பாருங்கள், அவர் செகண்ட் பேட்டிங் வந்து 3 மேட்ச்லேயுமே அவுட் ஆகலை. அது ஒரு ப்ளஸ். அது போக டார்கெட் வந்து அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவர் தரையாக ஆட ஆரம்பிச்சிருவார். இப்போ ஒரு ஆர்ஆர் இன்றைக்கி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி ஒரு 180 ரன் டார்கெட் அப்படின்னா விராட் கோலி கண்டிப்பாக ஆடுவார். ஏன்னா டார்கெட் தெரிஞ்சுட்டு அப்படின்னா விராட் கோலி சேசிங்கில் கிங்கு. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் வந்து நான் கண்டிப்பாக விராட் கோலிக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தார்னா விராட் கோலி நிறையா மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. காரணம் நீங்களே பார்க்கலாம், ஜிடி கூட 7 ரன் மட்டுமே, டிசி கூட 22 ரன் மட்டுமே, பஞ்சாப் கூட 1 ரன் மட்டுமே. ஸோ நீங்களே பார்க்கலாம்,
வெறும் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. அதுவே 2வது பேட்டிங் வரும்போது 3க்கு 3மே நல்லா ஆடி இருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது படிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பேட்டர். மேட்சுக்கு மேட்ச் நீங்கள் படிகள்கிட்ட இருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே படிகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுலேயும் நான் எப்போதும் சொல்கிறது, அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் தான் வரும். 40, 61 இந்த மாதிரி பெரிய பெரிய ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் தான் வரும். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயும் ஆவரேஜாக நான் சொன்னக்கூடிய ஒரு 15லேருந்து 20 ரன் இந்த மாதிரி வந்து ஒரு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறார். அடுத்து படிதர் சொல்லப்போனால் 2 இன்னிங்ஸ்லையுமே சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தாங்க இருப்பார். அது ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, நீங்கள் படிதர்கிட்ட இருந்து மினிமம் வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆவரேஜும் வந்து நீங்கள் 30+ வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 25+ கிட்ட வந்துடும். ஸோ படிதரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போத் இன்னிங்ஸ்லையுமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஜித்தேஷ் சர்மாவும் அதே போல் தான், போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் இந்த சீசனில் நிறையா மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. பட் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 15லேருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் உங்களுக்கு ஜித்தேஷ் சர்மா ஆடி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நம்ம சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஒரு அன்ஸ்டாப்பபிள் பிளேயராக வந்து இருக்கிறார். நீங்கள் பாருங்கள் எத்தனை மேட்ச் வந்து நாட் அவுட்டில் நின்றுருக்காருன்னு. அவருடைய ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிம் டேவிட்டை ஒரு 10 டீம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 3 டீம்லேயாச்சும் ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா மேட்சுமே அவர் ஆடுறாரு. அதுவும் பெருசாக வந்து ஒரு 10வது ஓவரே உள்ளே வர மாட்டார். ஒரு 17, 18வது ஓவர் வந்தால் கூட 30 ரன் அடிக்கார். ஏன்னா அவர் அடிக்கிறது எல்லாமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி விட்டுருந்தார். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பிளேயர் தாங்க, 7 பிளேயர்கிட்ட வச்சுருக்காங்க. பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதர், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், 6 டாப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 6 பிளேயரில் நம்ம சொன்னதுக்கு ஏற்றாப்புல பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. பஞ்சாப் அகைன்ஸ்டாக 2 விக்கெட்டு, 2 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அதிகபட்சம் இன்றைக்கும் நீங்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் மேபி ஆர்சிபி வந்து பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்னா பேட்டிங் பண்ண வருவார். குறிப்பாக ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஷெப்பர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஷெப்பர்டுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. அதே போல் குர்னல் பாண்டியா, நான் இதுதான் சொல்லுவேன். குர்னல் பாண்டியாவை வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு ஏன் சொல்லுவேன்னா, இங்கே பாருங்கள், கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக 3 விக்கெட்டு, ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 1 விக்கெட்டு, பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட்டு. அதுவே அவர் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது பாருங்கள், சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக விக்கெட் எடுக்கல, ஜிடிக்கு விக்கெட் எடுக்கல, டிசிக்கு விக்கெட் எடுக்கல, பஞ்சாப் கூட விக்கெட் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3க்கு 3 மேட்சுமே மினிமம் 1 எடுத்துருவார், மேக்ஸிமம் 2 எடுப்பாருங்க. ஆவரேஜ் வச்சா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2 விக்கெட் வருது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அப்போ ஏன் இந்த மும்பை மேட்ச்சுக்கு மட்டும் ஏன் விக்கெட் எடுத்தார் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. அது வந்து டெத்தில் பவுல் பண்ணார். அந்த மேட்ச் வந்து மும்பை அடிக்கணும்னு சொல்லி லாஸ்ட் ஓவரில் அவர் பவுல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து விக்கெட்டை விட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் மேட்ச் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் குர்னலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா நான் கண்டிப்பாக என்னுடைய டீமில் அவரை வந்து கன்சிடர் பண்ணுவேன். அதுவே செகண்ட் பவுல் பண்ணார்னா கொஞ்சம் அதுக்குன்னு நான் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். பெரும்பாலும் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஹேசல்வுட் அண்ட் யாஸ்தயால். ஹேசல்வுட் வந்து எந்த இன்னிங்ஸாக இருந்தான்னு உங்களுக்கு தேவையான 1லேருந்து அந்த 2 விக்கெட்டை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பவுலர். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதில் 3 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் ஆன மேட்ச் எல்லாமே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுலேயும் பாருங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச் ஆடி 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. டிசி கூட மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுக்கல. இங்கேயும் 3 மேட்ச் ஆடி 2 மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாரு. பஞ்சாப் கூட மட்டும்தான் வந்து அவரால் விக்கெட் வந்து எடுக்க முடியலை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யாஸ்தயால் வந்து நான் விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா மினிமம் 1 விக்கெட் எடுப்பாருங்க. யாஸ்தயால் வந்து கேகேஆர் கூட எடுத்துட்டாரு, சிஎஸ்கே கூட எடுத்துட்டாரு, எம்ஐ கூட எடுத்துட்டாரு, டிசி கூட எடுத்துட்டாரு, ஆர்ஆர் கூட எடுத்துட்டாரு. லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச் தான் எடுக்கல. அது உங்களுக்கே தெரியும். ஒரு 2 மேட்சுமே சிம்பிளாக முடிஞ்சுட்டு, பஞ்சாப் கூட நம்ம இவங்க ஆடினதும் சரி, 2 ஹோம்லேயும் விளாண்டது சப்பையாக முடிஞ்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் பெருசாக விக்கெட் கிடைக்கும். பட் மினிமம் யாஸ்தயால் கிட்டேருந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. புவனேஸ்வர் குமாரும் அதே போல் தான். எல்லா மேட்சுமே மினிமம் உங்களுக்கு வந்து 1 விக்கெட் கேரண்டி அப்படிங்கிற பிளேயர். பாருங்கள், சிஎஸ்கே கூட, ஜிடி கூட, எம்ஐ கூட, டிசி கூட, பிபிகேஎஸ் கூட, எல்லாமே இந்த ஆர்ஆர் கூட, லாஸ்ட்டாக நடந்த பஞ்சாப் கூட மட்டும்தான் விக்கெட் எடுக்கலாம். மற்றபடி எல்லா மேட்சுமே அவரை எடுத்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து குறையாமல் ஒரு
40 ஃபேண்டசி பாயிண்ட் உறுதி அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருப்பார். அதுலேயும் செகண்ட் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சுயாஸ் சர்மா ஒரு அன்லக்கி பவுலர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய மேட்ச் அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய மேட்ச்லாம் விக்கெட் எடுக்காமல் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்லாம் ஒரு 2 விக்கெட் எடுக்க வேண்டியது, பஞ்சாப் கூட எல்லாமே மிஸ் பண்ணாங்க. ஆர்ஆர் கூடயும் அதே போல் தான் 2 விக்கெட் எடுக்க வேண்டியது, இஷ்டத்துக்கு கேட்சாக மிஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இருந்தாலும் சுயாஸ் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. செகண்ட் பவுல் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வேறும் குறையாமல் 40+ ஃபேண்டசி பாயிண்ட்டை வந்து நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆர்சிபிக்கான ப்ரெடிக்ஷன். இப்போ பார்க்க போகிறது நம்மளுடைய ஆர்ஆருக்கான ப்ரெடிக்ஷன். ஜாய்ஸ்வலை பொறுத்த வரைக்கும் அடித்தா ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப். ஆனால் கடந்த 3 மேட்சாக நல்லா ஆடுறாரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 75, டிசிக்கு அகேன்ஸ்டாக 51, லக்னோக்கு அகேன்ஸ்டாக 74ன்னு சொல்லி 3 மேட்சாக வந்து நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. பட் பவுலர்ஸ் பேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் எப்படி வீக்காக ஆர்சிபி பவுலர்ஸ் கிட்ட ஆடிருக்காருங்கிறது லைட்டாக உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்கான்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்வலுக்கு வந்து அப்படி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் டே சிக்கிச்சுன்னா செத்தாங்க, இல்லைனா அவுட்டு. செகண்ட் பேட்டிங்னாலும் அதே போல் தான், டே சிக்கிச்சுன்னா செத்தாங்க. ஸோ 4 மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்கிறாரு. இங்கேயும் 2வது பேட்டிங் பண்ணி 2 இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆடி இருக்காரு. அடுத்து சூரியவன்சியை பொறுத்த வரைக்கும் சரியான ஹிட்டர், அது நல்ல யங் டேலண்டட் பிளேயர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளை விட சின்ன பையன் இப்படி விளாடுறானாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இருக்கும், என்னடா இப்படி ஒரு பையன் விளாடுறானா அதுவும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம இவன் வயசில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் உண்மையிலே நல்லா பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருடைய கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. அதாவது எப்படின்னா ரொம்ப அதிரடியாக விளாடுறாரு. வந்த பாலில் ஃபஸ்ட்டு பால்லேருந்து சுற்றுறது தான். அது பவர் பிளே அப்படிங்கிறனால செட் ஆகும். பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பூவி பால்லையும் ஹேசல்வுட் பால்லையும் அப்படி ஆடுறது கஷ்டம். அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஆடினார்னா கண்டிப்பாக விக்கெட்டை தூக்கிடுவாங்க. இதே மாதிரி ஒரு 30 ரன்னுக்குள்ளே அவுட் ஆக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரியன் பராக் நல்ல டீசெண்டான பேட்டர், நல்ல பொறுமையாக ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி இது தான் முக்கியம் இவர்கிட்ட. பாருங்கள் 25, 37, 43, 26, 30, 39 சொல்லி ஒரு 2 மேட்ச் மட்டும்தான் ரியன் பராக் ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஒன்று எஸ்ஆர்ஹெச் கூடயும், இன்னொன்று டிசி கூடயும். மீதி எல்லா மேட்சுமே ஒரு 50லேருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். நிதிஷ் ராணா, நான் பெரும்பாலும் சொல்கிறது நிதிஷ் ராணா வந்து திடீர்னு அவர் அடித்தார்னா செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் நல்லா அடிப்பார்னு எனக்கு தெரியும். ஆனால் சிஎஸ்கே கூட விளாண்டதை கணக்கில் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம டீம் கூட யார் விளாண்டாலும் அது ஒன்றும் பெரிய சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் டிசி கூட நல்லா விளாண்டார், 51 ரன் அடித்தார்ல, அது மட்டும் ஒரு நல்ல இன்னிங்ஸ்னு நான் பார்க்குறேன். ஸோ செகண்ட் பேட்டிங் வந்தார்னா நான் ராணாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. ஜூரலு, ஹெட்மயர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட் விளாட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் ஆடிட்டுருக்காங்க. ஏன் இந்த 2 பேர்னால பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே ஆர்ஆர் டீமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவங்க ஏதோ ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ட்விட்டர்லேருந்து எல்லா பக்கமும் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்க்க தான் செய்யணும். பட் ஜூரல் வந்து கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், கன்சிஸ்டன்சியான பிளேயர் தான். ஆனால் என்னென்னா இவருடைய பொசிஷனை வந்து இந்த நிதிஷ் ராணாவை இறக்குறதுக்கு தண்டமாக அவரை இறக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன விளாடுறாருன்னே தெரியல. அவருக்கு மேலே ஜூரலை இறக்கி விட்டால் கூட கொஞ்சம் பொறுமையாக ரன் அடிப்பார். ஒரு 70, 33, 35, 20, 26, 6ன்னு சொல்லி நல்லாவே தான் ஆடுவார். ஸோ மினிமம் ஒரு 25+ ரன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹெட்மயர் வந்து ஃபுல்லாக மொதல் மேட்ச் ஒரு 42 ரன் அடித்து கொடுத்தாரு. அப்புறம் ஜிடி கூட ஒரு 52 ரன். வேறு எந்த மேட்சுமே பெருசாக ஆடலை. ஸோ ஒருவேளை இன்றைக்கி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க ஆர்ஆர் அப்படின்னா வேணால் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா ஆடுவார். அப்புறம் சுபம் துபே இறக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் அவர் வந்து வரலாம் அப்படிங்கிறதுனால நோ அப்படின்னா அவர் வந்து அன்றைக்கி மேட்ச்சில் பிளேயிங் 11ல் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நோ போட்டிருக்கேன். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஹேஷ்டேக் போட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி மேட்ச்சில் இல்லைன்னு அர்த்தம். சாரி இருந்தும் அவர் எதுவும் பண்ணலைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஹசரன்காவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக எப்போவுமே என்ன சொல்லுவேன், ஹசரன்கா ஃபஸ்ட்டு பவுலிங் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க அப்படிமே. ஆனால் ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா தானே பவுல் பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், உண்மையிலே நல்லா தான் பவுல் பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட்டு பவுலிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1-2 விக்கெட் கேரண்டி. நான் ஐபிஎல்லை மட்டும் பார்க்கல, இதுக்கு முன்னாடி அவங்கலாம் வந்து இந்த துபாய் கிரிக்கெட் லீக்னு ஒன்று விளாண்டுட்டு இருந்தாங்க, அதுலேருந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்சும் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நான் ஹசரன்காவை மிஸ் பண்ண மாட்டேன். செகண்ட் பவுல் பண்ணாலும் நான் அவரை எடுப்பேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா நான் கன்ஃபார்ம் ஆர்ச்சரை எடுப்பேன். பாருங்கள், எஸ்ஆர்ஹெச் கூட 2, ஜிடி கூட 1, டிசி கூட 2, லக்னோ கூட 1. ஆனால் இங்கே கூட பாருங்கள்
4 மேட்ச் ஆடி 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்கிறாரு செகண்ட் பவுலிங் பண்ணும்போது. ஆனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 4க்கு 4மே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதனால தான் நான் ஆர்ச்சருக்கும் சரி ஹசரன்காவும் சரி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். தீக்ஷனாவும் அதே போல் தான், ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன். நான் ஏதோ இன்றைக்கி இதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. போன வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். செகண்ட் பவுலிங் பண்ணும்போது அவங்களால பெருசாக விக்கெட் கன்வெர்ட் பண்ண முடியலை. அதே போல் சந்தீப் சர்மா அப்படி கிடையாது. சந்தீப் சர்மா வந்து போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட் எடுப்பார். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா 2லுமே எடுத்திருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அவர் தான் லாஸ்ட் ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் வந்து அவங்க தோக்கிற காரணம், டிசி கூடயும் சரி லக்னோ கூடயும் தோக்கிற காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கை குறை சொல்ல மாட்டேன். சந்தீப் சர்மா லாஸ்ட் ஓவரில் மட்டுமே 19 ரன் 20 ரன்னு கொடுத்தாரு. லக்னோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமாட் அடித்தார். டிசி கூட பார்த்தீங்கன்னா அஜிதோ சர்மா அடித்தான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்டான், 19 ரன்னுக்கு மேலே கொண்டு போயிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணுறாரு, பட் விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தேஷ்பாண்டே இந்த சீசன் நம்ம சிஎஸ்கே விளாண்ட மாதிரி இல்லை. 1 மேட்ச் விக்கெட் எடுத்தார், 2 மேட்ச் விக்கெட் எடுத்தார், 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ மொத்தம் விளாண்ட 7ல் 3 மேட்ச் மட்டும்தான் தேஷ்பாண்டே விக்கெட்டே எடுத்திருக்காரு. மீதி 4 மேட்ச்சில் 0 விக்கெட்டோடு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவனமாக பார்க்கணும். குமார் கார்த்திகேயா இம்பாக்ட் சப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவருடைய ஸ்டாட்ஸும் பார்த்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறாருங்க. அடுத்ததாக இன்றைக்கி நீங்கள் ஸ்மால் லீக் டீம் போட போகிறீங்களா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பிளேயர்ஸை பார்க்க மாட்டேன், டாஸை தான் பார்ப்பேன். யார் இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறா. இன்றைக்கி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஆர்சிபி ஃபேவராக இறக்கிடுவேன் கண்டிப்பாக. அதுவே ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக தாங்க ஆர்ஆருக்கு சப்போர்ட்டாக தான் இறக்குவேன். எனக்கு ஆர்சிபி டீம் பர்சனலாக பிடிச்சாலுமே நான் ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் துட்டுக்கட்டி விளாடுற லீக்குக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணணும், யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் டாஸை பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் டாஸ் தான். ஏன்னா நம்ம மற்ற மேட்ச்சு இதுனா கூட நம்ம டாஸை ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். பட் இந்த பிச்சில் டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்மால் லீக் வாங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிலிப் சால்ட்டு, படிதர், புவனேஸ்வர் குமார், ஹெய்ஸ்வுட் இந்த 5 பேரையும் நீங்கள் ஆர்சிபியிலேருந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஸ்மால் லீக் டீம் செட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஜாய்ஸ்வல், ரியன் பராக், ஹசரன்கா, ஆர்ச்சர் இந்த 4 பேரையும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்போது நம்மளுடைய 10வது பிளேயராக யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். 10வது பிளேயராக நீங்கள் வந்து குர்னல் பாண்டியாவுக்கு போகலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லையா 10வது பிளேயராக டிம் டேவிட்டுக்கு போகிறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். இல்லை 10வது பிளேயராக யாஸ் தயாலுக்கு போகலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த 10வது பிளேயரில் ஆர்சிபியிலேருந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா நிறைய பேர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டை கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பவுலிங்னா குர்னல் பாண்டியாவை யூஸ் பண்ணுங்கள். இல்லையா செகண்ட் பவுலிங் வர்ற மாதிரி இருந்தால் யாஸ் தயாலை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா டிம் டேவிட்டை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே போல் இங்கே வந்து யாரை 11வது பிளேயராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சஞ்சு சாம்சன் ஆட மாட்டார்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதனால் நம்ம வந்து நீங்கள் பவுலிங் ஆப்ஷனுக்கு போனாலும் சரி, பேட்டிங் ஆப்ஷனுக்கு போனாலும் சரி, ஜூரலுக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஆப்ஷனாக இருக்குமோ அப்படிங்கிற இது எனக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணலாம். இல்லைனா சூரியவன்சி அந்த சின்ன பையனை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் விளாட்றீங்களா, கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸை தான் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி ஆகணும். ஸ்மால் லீக் விளாண்டிங்க அப்படின்னா ஏன்னா விராட் கோலி அதுவும் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் பேட்டிங்லாம் வந்தால் தலைவரத்துக்கு கேப்டனாக போட்டு சத்த கட்டாமல் உட்காந்துக்கோங்க. படிதரும் நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தாங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் விசியாவாச்சும் ட்ரை பண்ணலாம். ஹெய்ஸ்வுட்டும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கன்சிடர் பண்ணலாம். ஜாய்ஸ்வல் நல்ல ஒரு ஆப்ஷன். பட் தொடர்ந்து 3 மேட்ச் நல்லா ஆடி இருக்கிறாரு. இந்த மேட்ச் மேபி ஹெய்ஸ்வுட் கூடயும் இவர் கூடயும் ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஹசரன்கா ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஹசரன்காவையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நான் லாஸ்ட் மேட்ச் கூட லக்னோக்கு அகேன்ஸ்டாக அவரை கேப்டனாக போட்டேன். ஆனால் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அது நல்ல பாயிண்ட் தான். ஸோ கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா. எல்லாருமே வந்து விராட் கோலி, பிலிப் சால்ட்டு, படிதர் தான் பார்ப்பாங்க, ஜித்தேஷ் சர்மாவை பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாஸ் தயால் மினிமம் 1 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஜூரல் 30+ ரன் அடிப்பார், ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கிறார். சஞ்சு சாம்சன் இல்லை, அது தெரியும்னு நினைக்கிறேன். சந்தீப் சர்மா டெத்தில் பவுல் பண்ணுறதுனால மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. இந்த 4 பேருமே நல்ல பிளேயர்ஸ், நல்ல ஆப்ஷன் இருக்குது. மினிமம் 40லேருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டியாக வாங்கி கொடுப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியும்.
ஓரளவுக்கு சொல்ல முடியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா போர்டில் பண்ணாமல் போயிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வச்சுருக்கிற இப்போ இந்த ஐபிஎலுக்கு எடுத்த ஸ்டாட்ஸை மட்டும் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் நம்ம போர்டில் விரைவில் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ வீடியோவை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.